லே ஒரு நவீன தற்குறியாகத்தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதான் நமது செயல்பாடுகள் இன்றைக்கி நமக்கு காட்டிகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் உலகம் முழுக்கவே ரஜினிகாந்துடைய பிறந்தநாள் என்பது கொண்டாடப்பட்டுச்சு. வருஷம் ரஜினியுடைய பிறந்தநாள் சமயத்தில் அவருடைய ரசிகர்கள் அவரை போலவே ஆடை அணிந்து கொண்டு அவரை போல வேடமிட்டு கொண்டு பல்வேறு வீதிகளில் நடந்து போகிறாங்க. படையப்பா, பாஷா, இன்னும் பல்வேறு படங்களில் அவர் எப்படி எப்படி ஆக்ஷன் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க. இன்னும் அவருடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக சென்று அந்த ரஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டுடைய டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு முன்னாடி நின்று புகைப்படங்களை எடுத்துக்கிறாங்க. இது வெறும் உள்ளூர் மட்டும் கிடையாது, வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஃப்ளைட்டில் பறந்து வந்து ரஜினி கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வீட்டு முன்னே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்றைக்கி ஏஐ வந்த பின்னாடி பல நபர்கள் ரஜினியோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவிலும் பதிவு செய்கிறாங்க. இந்தளவு ரஜினி இன்னைக்கு வந்து உலக மக்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் கொண்டாடுறாங்க, அவரை பெரிய அளவில் வந்து கடவுள் போல பார்க்குறாங்க. ஸோ இந்த அளவு கொண்டாட்டமும் ஆர்ப்பாட்டமும் ரஜினிக்கு தேவையான்னு கேட்டால் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை பற்றி நம்ம சொல்லலை. ஆனால் இங்கு அறிவற்ற சமூகமாக இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினியுடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி, நேற்றைய தினம் 12ஆம் தேதி. ஆனால் எத்தனை பேர்த்துக்கு தெரியும், ரஜினிக்கு அந்த பிறந்தநாள், அவருடைய பிறந்தநாளுக்கு முன்னாடி 11ஆம் தேதி ஒரு மகத்தான போராளியுடைய பிறந்தநாள் வந்துச்சு. ஆனால் அந்த பிறந்தநாள் குறித்து இந்த சமூகம் கண்டுகொள்ளவே இல்லை. டிசம்பர் 11 ஒரு மகத்தான போராளியுடைய நாள். ஆனால் அந்த போராளியுடைய நாளை இந்த தமிழ் மக்கள் மறந்திருப்பது தான் மிகப்பெரிய ஒரு கவலையான செய்தியாக இருக்குது. ரஜினியை கொண்டாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரஜினியை கொண்டாடும் அளவிற்கு ஒரு வீரனை, ஒரு போராளியை நீங்கள் கொண்டாடலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய முட்டாள்களாக இந்த தமிழ் சமூக மக்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கருத்தாக இருக்கிறது. அப்படி யாருடைய பிறந்தநாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த சுதந்திர போராட்ட விஷயங்களில் பெரிதும் பாடுபட்ட மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாள். 1882 பிறந்த பாரதியார் 1900 காலகட்டங்களிலிருந்து பெரிய அளவில் சுதந்திர போராட்ட விஷயங்களில் செயல்பட்ட நபராக இருக்கிறார். அவருடைய கவிதைகள் குழந்தையை பக்குவப்படுத்தி இருக்குது. குழந்தைகளுக்கு அழகான பாடல்களை பாடியிருக்கிறார். அருமையான பாடல்கள், வந்தே மாதரமாகட்டும், அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொல்லிட்டு எதிரியை கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு பாடல்களை ஏற்றியிருக்கிறாரு. இந்திய சுதந்திர போராட்ட விஷயங்களில் பல்வேறு பத்திரிகைகள், பாலபாரதமாகட்டும், விஜயாவாகட்டும், இந்தியா போன்ற பத்திரிகைகளில் அவருடைய கவிதைகள் அனல் வீச்சாக அன்றைய காலகட்டங்களில் பறந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் அவர் போராடி இருக்கிறாரு. மேலும் இந்த நாட்டை குறித்த அக்கறையில் செயல்பட்டிருக்கிறாரு. கணிதம், அறிவியல் போன்ற விஷயங்களை தனது கவிதை நடையில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ குழந்தைகள், பெரியவர்கள் என்று அனைத்து நபர்களையும் பக்குவப்படுத்தக்கூடிய இடத்துல எல்லாத்தையும் ஒரு உறுதிப்படுத்தி, ஒரு தைரியப்படுத்தி, ஒரு வீரத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல மகாகவி பாரதி புதுமை பித்தன் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல துளியளவும் ஐயம் கிடையாது. இப்படிப்பட்ட மகாகவி பாரதி அவர்கள் தான் 1882 டிசம்பர் 11 பிறந்தார். ஸோ இவருடைய பிறந்த நாளை இந்த தமிழ் சமூகம் கொண்டாட மறந்துடுச்சு. பல்வேறு பள்ளிகளில் இது அனுசரித்து கொண்டாடப்பட்டது, அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. அப்படி தான் எனது மகளாக இருக்கக்கூடிய அலிசா அல்மாஸுக்கும் இந்த கெட்டப், பாரதியாருடைய கெட்டப் வந்து நம்ம முழுமையாக போட்டு அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய பாடலை சொல்லிக் கொடுத்து பாரதியார் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறாரு. ஸோ அனைத்து தரப்பு தமிழ் குடிகள், அனைத்து நபர்களும் பாரதியாரை கொண்டாட வேண்டும். ஆனால் இன்னைக்கு பாரதியாரை கொண்டாட மறந்த இந்த சமூகம் ரஜினியை கொண்டாடுது. ரஜினியை கொண்டாட வேணான்னு சொல்லலை, ரஜினியை பிறந்தநாளை கொண்டாடுங்கள். ஆனால் ரஜினி போராளி கிடையாது, பெரிய சமூக சீர்திருத்தவாதிலாம் கிடையாது. அவர் நல்ல அவருடைய துறையில் உச்சபட்சமாக இருந்த ஒரு நடிகராக இருக்கிறார். அதை தாண்டி அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் இருக்குது, என்ன குவாலிட்டி இருக்குது. ஆனால் அவர் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, கடவுள் அளவுக்கு பார்க்குறாங்க. நீங்கள் பாரதிய கடவுளாலாம் பார்க்காதீங்க, ஒரு போராளியாக பாருங்கள். நான் சொல்கிறேன், ஒரு முஸ்லீமாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் இந்த சமூகத்திற்காக, இந்த மனித குலத்திற்காக போராடிய ஒவ்வொரு சீர்திருத்தவாதியும் இந்த சமூகம் நினைவு கொள்ள வேண்டும், அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும். ஆனால் எந்த உண்மையான ரத்தம் சிந்திய போராளிகளை நம்ம கொண்டாட மறந்துடுறோம். ஆனால் நடிகர்களை என்ன பண்ணுறோம், தூக்கி கடவுள் அளவுக்கு கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். இது தமிழ் சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபமாக இருக்குது, மிகப்பெரிய முட்டாள்தனம், தற்குறித்தனமாக இருக்குது. ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து நாம் சீர்திருத்திக் கொள்வோம். இனி வரக்கூடிய காலங்களிலேயாச்சு நாம் நமக்காக, இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்த போராளிகளை நினைவு கொண்டு அவருடைய பிறந்த நாட்களை நாம் நினைவுபடுத்தி வரலாற்றை நம் குழந்தைகளுக்கு கடத்துவோம். ரஜினி போன்றவர்களே அதுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைங்க அப்படிங்கிறதா எனது தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது.